இந்த வருஷம் செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் வேர்ல்டு கான்ட்ரசெப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது கருத்தடை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 மில்லியன் மக்கள் அபார்ஷன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதில் இந்த பாதுகாப்பு இல்லாத முறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 21.6 மில்லியன் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதனாலேயே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 47,000 பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அபார்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது டோட்டலாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 30% அமெரிக்காவில் அதிகமாக இந்த அபார்ஷன் இருக்கு. இப்படி நம்ம அபார்ஷன் பண்ணி அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அது வரத்துக்கு முன்னாடி அது தடுக்கிறது எப்படி அப்படின்ற கான்செப்ட் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்ல. அதுக்காக இந்த கருத்தடை பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது அவசியம் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு டே தான். இதனால் ஏற்படக்கூடிய அந்த பாலியல் நோய், அப்புறம் இந்த பாலியல் கல்வியை பற்றியான ஒரு சரியான புரிதல் குழந்தைங்க கிட்ட இல்லாமல் இருக்கிறது, குடும்ப கட்டுப்பாடுனா என்னானே தெரியாமல் இருக்கிறது, இந்த கருக்கலைப்பு அப்படின்றத எப்படி பாதுகாப்பாக பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு நாளாக வேர்ல்டு